ஜங்குக், காலேஜுக்கு டைம் ஆகுது. நான் இவ்வளோ நேரம் இந்த மாதிரி இருந்ததே இல்லை. நான் காலேஜுக்கு கிளம்பணும். கொஞ்சம் நீ என்னை விடு. நீ ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு என்னால் உன்னை ட்ராப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நீயே போய்க்கோ. அப்புறம் உனக்கு நைட்டு என்னென்னலாம் நான் சொன்னேன் அப்படின்றது உனக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன் தயம். புரியுதா? புரியுது ஜங்குக், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. சரி, நீ போய் கிளம்பு. ஓகே. அப்படி சொன்னோடனே டேங் வேகமாக போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பி கூட பார்க்கல, வேகமாக கீழே போயிட்டு உடனே கிளம்பி போயிடுறான். டிரைவர் அங்கிள், போகலாமா? தம்பி, ஜங்குக் ஐயா வரலையே? இல்லை, அவருக்கு மீட்டிங் இருக்கான். நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டுருங்க. ஓ அப்படியா? சரி, வந்து உட்காருங்க. சரி. ஜங்குக் தம்பி பண்ண வேலையை இவர்கிட்ட சொன்னால் இவரே ஷாக் ஆகிடுவார். தம்பி, ஏதாவது சொன்னியாப்பா? ஒன்றும் இல்லை அங்கிள், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாக போங்க, டைம் ஆகுது தான். ஓகே தம்பி. ஆனால் காலேஜ் 9 o'clock தானேப்பா? இப்போ ஜஸ்ட்டு 8 o'clock தானேப்பா ஆகுது? அது இல்லை அங்கிள், இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்காதான். சரிப்பா. என்ன எல்லாரும் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க? சே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, குளிர்ற மாதிரி இருக்குது. டைட்டாக தான் ட்ரெஸ் போட்டு மேலே இவ்வளோ டைட்டாக எல்லாம் போட்டாலும் ஒரு மாதிரி இருக்குது, கூச்சமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இதுக்கு ஜிமின் கிட்ட கேட்கலாமா? சே, அவன்கிட்ட கேட்டால் என்ன நடக்கும்? ஐய, என்ன தோயங்க, உன் டேடி உன் ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டாரா? ஐயோ, வேற என்ன நந்துது? ஏதாவது கிச்சுக்கு முச்சுக்கு நந்திச்சாப்போ? ஐயோ, இந்த மாதிரிலாம் கேட்பானே, அசிங்கமாக போயிடுமே. என்னை நிற்க வச்சு பப்பிஷமாக பார்த்துட்டாருன்னு சொன்னால் அவன் செம்மையா சிரிப்பான்ல. சொல்ல வேணாம், இது பர்சனலாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக சொன்னா ஜிமின் அசிங்கமாக நினைப்பான் நம்மள. வேணாம், சொல்ல வேணாம். ஆனால் ஜிமின் ஒன்று சொன்னானே. நீ என்ன சொல்ல மாட்டேன், என்ன நடந்தாலும் சொல்லணும் சரியா? என் லைஃப்பில் எவ்வளோ அடி வாங்கினாலும் நான் சொல்லுவேன். உன் லைஃப்பில் என்ன நடந்தாலும் சொல்லணும்பா, மதிக்க கூடாது. கட்சியெல்லாம் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் கோச்சிப்பேன் பார்த்துக்கோ. அப்பெல்லாம் வேற சொன்னானே, எனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? எப்படி? அதுவும் அவன் என்னெல்லாம் பண்ணான். டயம், ஜங்குக், உனக்கு என்னாச்சு? நீ படுக்கிற பெட்டு சைடு அந்த பக்கம் போய் படுத்துக்கோ. நான் பால்கனி பார்த்த மாதிரி படுத்துக்கிறேன்ப்பா, ஓகேவா? இங்கே பாரு, நான் டைம் ஆகிடுச்சி, சாப்பிட்டல, தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் வரல. நீ என்ன வேலை பார்த்துருக்க, உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தரலான்னு இருக்கேன். பனிஷ்மெண்ட்டா? ஐயோ, ஜிமின் வேற சொல்லியிருக்கானே, என்னவா இருக்கும்? பேண்ட்டை எடுத்துக்கு ஊருக்குற. நான் இப்போ குளிக்கிற நிலமையில இல்லை. நீ வேணா ஃப்ரெஷ் ஆகும், பேண்ட்டை விடு. பேண்ட்டை மட்டுமா? இப்போ பாரு. அப்படி சொன்னோன்னே அவனோட ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே பறக்குது. ஷேம்லெஸ் ஃபெலோ, இடியட். கேட்கல, இடியட். எதுக்கு எல்லாத்தையும் கலட்டினேன்? இப்போ அந்த பெட்ஷீட்டை விட்டு இறங்கி இப்படி வந்து நிற்கணும். வெக்கமாவே இல்லை. சி, உன்னெல்லாம் நான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற. சி, அசிங்கமாக இருக்கு உன்னை பார்க்க. எனக்கு அப்படி தெரியலையே, நல்லதாக இருக்கிறேன், செம்மையாக இருக்கே. 20 நிமிஷம். எதுக்கு ஒன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற? உனக்கு அசிங்கமாக இல்லை? அப்படிலாம் என்னன்னே தெரியாது, அதெல்லாம் எதுவும் இல்லை. அதுவும் முன்னாடி இப்படி நிற்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. ஏன்னா நீ என்னோட ஹஸ்பண்ட், புரியும்ல? ஹஸ்பண்ட்ஸ்குள்ள மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் தானே? நார்மல் தான். இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு எனக்கு. இது நீயே வற்புறுத்தி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இங்கே எனக்கு என்ன சொல்கிறது தெரியாது. மரியாதையாக ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து என்கிட்ட கொடுத்துரு. அதான் இவ்வளோ பெரிய பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணி உட்காந்துருக்கல, அப்புறம் என்ன பேபி?
ஆ சரி சரி வந்து நெல்லு. நான் பார் எவ்வளோ அழகா நிற்கிறேன். ம் ம் ம், உனக்கு அசிங்கன்றது டிஷ்னில் என்ன மீனிங்னே தெரியாதா? ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது. வா வா வந்து நெல்லு. முடியாது, வந்து நிற்க முடியாது. நான் பெட்டில் தான் இருப்பேன், ஃபுல்லாக கவர் பண்ணி தான் உட்காந்துருப்பேன். என்ன பண்ணுவ? ஓகே விடு, நானும் வரேன். அப்படி சொல்லிட்டு அவனும் பெட்டுக்குள்ளே அப்படி உள்ள எகிரி குதிச்சு அப்படி உள்ளேருந்து கவர் பண்ணி உட்காந்துக்கிறான். தள்ளி போ. ஆ நல்லா தள்ளி வந்துட்டேன். என்ன செம்மையாக இருக்கலாம். ஆ நல்லா பாடியும் ஹீட்டாக இருக்குது. வெக்கமாகவே இல்லை, கேஷுவலாக உட்காந்துருக்க. எனக்கு என்ன வெக்கம்? இங்கே பாரு, நான் இந்த பார்த்துட்டேன், நீயும் இந்த பார்த்துட்ட, அவ்வளோதான். நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. ஃபேஸில் இருக்க மச்சத்தை தான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு எல்லாத்தையும். என்னாச்சு என்னாச்சு ஜங்குக்? ஏன் இப்படிலாம் பேசுகிற? இங்கே பாரு, டயம் மட்டும் சொல்லியிருக்கேன் தெரியும். ஜியானுக்கு மட்டும்தான், நான் உனக்கு தான், அதானே தெரியும் எனக்கு. சரி, என்னோட இன்னர்வேர் அதையாவது எடுத்துக்கொடு. எனக்கு ரொம்ப இன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓ, கம்ஃபர்டபுளாக இருக்கா? எதனால்? நான் ஒன்றும் ஹஸ்பண்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டேன், நீ ஒன்றும் ஆகலையா? அதுக்கு என்ன இடம் விட்டு வச்சுருக்கேன் என்ன? இங்கே பாரு ஜங்கு, நான் முதல்ல மேஜரே இல்லை. உன்னை நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட இந்த மேரேஜ் செல்லாது, அஃபிஷியல் கூட கிடையாது, புரியுதா? ஓ வாவ் வாவ், என் டயாங்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சேன், பார்த்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கேன். ஏன் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா? ஆண்டி சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் ரிங்கு போட்டேன். சரி, அது அது சொல்லு, அப்புறம் என்ன? அப்புறம் ஒன்றும். இங்கே பாரு, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அது வண்ணு நடக்குது, அது வண்ணு போயிட்டுருக்கு. நீ வேற என் டென்ஷன் ஏற்றாத. முதல்ல என்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கொடு. உன் ட்ரெஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது, உன் கண்ணு முன்னாடி தானே இருக்குது. எந்திரிச்சு போய் எடுத்துக்கோ. எந்திரிச்சு போய் எடுத்துக்கோ. சரி, நீ கண்ணை வேத மூடி தொலை. நல்லா பல்ப்பு சைஸில் 2 கண்ணு வச்சுட்டு கொட்டை கூட முடிச்சு பார்த்துட்டு இருக்க. கண்ணை மூடியாவது தொலை. ஏதாவது நீ என்ன மரியாதை இல்லாமல் பேசினியா என்ன? இல்லை ஜங்கு, கண்ணு கொஞ்சம் மூணு நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், அதை தான் சொன்னேன். அதெல்லாம் டைம் இல்லை, உனக்கு ஒன் ட்ரெஸ் வேணும்னா போய் எடுத்துக்கோ. அப்படி சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கான். தயாங்கம் ரொம்ப நேரம் அப்படியே அவனோட செஸ்ட் வரைக்கும் பெட்ஷீட்டை அப்படியே கவர் பண்ணி உட்காந்துருக்கான். ஸோ அதுக்குள்ளே தான் ஜங்குக்கும் உட்காந்துருக்கான். அப்படியே அவனோட ஆம்ஸ்க்கு நடுவில் டயங்கை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுருக்கான். அப்படியே சாஞ்சி உட்காந்துருக்கான். சும்மா ஜஸ்ட் உட்காந்துருக்காங்க நியூடா. எவ்வளோ நேரம் இப்படி உட்காந்துருப்ப? ஆமாம்ல, டைம் ஆயிடுச்சு, இதுவே ரொம்ப லேட்டு, தூங்கலாம். இப்படியே வா. இன்னைக்கு மட்டும் இல்லை பேபி, இனிமேல் எப்போவுமே நம்ம இப்படி தான் தூங்க போகிறோம். உனக்கும் எனக்கும் எதுவுமே ஒளிவு மறைவு கிடையாது. இந்த ஜியான் இந்த டைம் அவங்க ஃபுல்லாக பார்த்துட்டான், ஓகேவா? அப்புறம் ஒன்று சொன்னேன், நான் மேஜர் இல்லை, பிளா 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 பிளா, எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் எடுத்து போட்டவனுக்கு எடுத்து விடாமல் இருக்கிறேன். என்ன என்ன? ஐயோ 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 ஐயோ, பதறாத பேபி. ஜான் நல்லவே இல்லை, அதுக்கான ரொம்ப கெட்டவனும் கிடையாது. எந்த தானே எப்போ நானும் எடுத்துக்கலாம். அதுவும் கஷ்டப்படுத்தி எடுக்கிறதுலாம் நம்ம ஸ்டைலே இல்லை. நீயே வந்து நான் வந்து தான் அப்படின்னு சொல்லுவேன், அப்போ எடுத்துக்கிறதுல தான் ஒரு கிக்கே இருக்குது. நான் அந்த கேரக்டர் தான். ஆனால் இந்த மாதிரி நல்லா சில்லு சில்லுன்னு தூங்கணும். என்ன டேஸ்ட்டு, பார்க்க தான் ஜென்டல்மேன் மாதிரி இருக்கு ஜங்குக். பண்ணுற வேலைனா பொறுக்கி வேலையாக இருக்குது. ஆமாம், பொறுக்கி தான். சரி, ட்ரெஸ் வேணா எந்திரிச்சு போய் பொறுக்கி எடுத்துக்கோ. இல்லை வேணாம், நான் அப்படி படுத்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டு நேராக படுத்துக்கிறான். சைடாக கூட திரும்பி படுக்கல. ஏன்னா எப்பயும் ஒருங்கழிஞ்சு படுப்பேன், திரும்ப மாட்டேன், நேராக படுத்துருக்கேன். என்ன விஷயம்? அதான் அது
அது ஒன்றும் இல்லை படு. சரி சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே அவனோட இடுப்பை சுற்றி கையை போட்டு அப்படியே படுத்துக்கிறான் டைட்டாக இழுத்து பிடிச்சி. இது வந்து தயங்கும் நல்லா இருக்கு ஒரு மாதிரி வாமா. ஏன்னா தயங்கோட காது கிட்ட தான் ஜேகேவோட அந்த பிரீத்து அதெல்லாம் அப்படியே கேட்குது. அவனோட செஸ்ட் வந்து அவனோட பேக்கில் வந்து நல்லா டைட்டாக டச் ஆகிருக்கனால அவனோட ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுறது எல்லாமே வந்து டயங் வந்து ஃபீல் பண்ணுறான். இவ்வளோ நாள் இந்த ரூமில் தூங்கும் போது ஒரு மாதிரி அமைதியாக இருந்திருக்கும். இப்போ அவனோட ப்ரீத்தும் ஹார்ட் பீட்டு சவுண்டும் கேட்குறது வந்து டேங்க் ஒரு மாதிரி நல்லா வார்மாக இருக்குது. எப்பவுமே கொஞ்ச நேரம் ஆகும் அவன் தூங்குறதுக்கு. இப்போ என்னன்னு தெரியல படுத்த கொஞ்ச நேரத்துலேயே ஸ்பீடாகவே தூங்கிட்டான் டயாங்கு. அப்புறம் படுத்தோடனே தூங்கிட்டியா என்ன? இங்கே பாரு உன்னோட காலேஜில் அந்த சீனியர் வேறு ஏதாவது ஹலோ ஏய் ஏட்டையாங் என்ன இப்படி தூங்குறான்? இன்னும் இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டான். என்னால் வர முடியலையே. டே ஜூனியர் கொஞ்சம் அடங்குடா. இவன்கிட்ட வேறு வீர வசனம்லாம் வேறு சொல்லிட்டேன். அடித்து பிடுங்க மாட்டேன் பிடுங்கி பிடுங்க மாட்டேன்னு. கொஞ்சம் பிடுங்கி மாதிரி நட்டாமல் மூடிட்டு போட்டுரும் முட்டிட்டு அப்படி சொல்லிட்டு படுத்துருப்பான். ஸோ இதெல்லாம் அப்படியே அந்த காரில் நினச்சிட்டே போகிறான். நினச்சிட்டு போகும்போதுமே மூக்கு கண்ணும் அவனோட காது கழுத்துன்ட்டு எல்லாமே சவந்து போயிடுது. ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு போகும்போது ஃபுல்லாகவே ஜங்குக்கை பார்த்துருப்பான். ஆனால் வந்து அவனுக்கு அது வந்து ஒரு நல்ல ஃபீலாக இருந்தாலும் தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. ஏன்னா அவங்க மேரேஜ் ஆகிட்டாங்கல்ல. ஸோ அதனால் அவனுக்கு அது பெருசாக ஒரு கில்ட்டியாவோ இல்லை ஒரு மாதிரி அவனுக்கு இதெல்லாம் இல்லை, அன்கம்ஃபர்டபுளாலாம் இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ அதை நினச்சிட்டு அப்படியே காரு விட்டு இறங்கி உள்ளே அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே உள்ளே திரும்பும் போது தான் ஏ நெல்லு சீனியர் குட் மார்னிங். என்னவா உனக்கு தெரியாது நேற்று என்னாச்சுன்னு? சாரி சீனியர், நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. எது பெருசாக எடுத்துக்கூடாதா? இங்கே பாரு நம்ம 2 பேரும் இப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸ். சீனியர் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இல்லையா? என்னோட சொல்லாத எனக்கு தெரியும். மிஸ்டர் ஜியான் ஜங்குக்கு ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதனால் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட. அதுவும் இல்லாமல் நீ அண்டர் ஏஜ் தான், 17 தான். இந்த விஷயம் மட்டும் மீடியாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன் எந்த அளவுக்கு போகணும்னு உனக்கே தெரியும் டயம். என்ன புரியல சீனியர், என்ன சொல்கிறீங்க? நான் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லுவான். ஜான் ஜங்குக் கொரியாலே ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனியோட CEO. அவர் ஒரு ஆசிரமத்தில் இருந்த ஒரு பையனை கடத்திட்டு வந்து அவருக்கு வயசு 30. ஆனால் அவர் மேரேஜ் பண்ணியிருக்க பையனுக்கு வெறும் 17 தான். கவர்மெண்ட்டு ஒத்துக்குமா என்ன? இது மட்டும் மீடியாவுக்கு தெரிஞ்சதுன்னு நினச்சிக்கோ, ஃப்ளாஷ் நியூஸில் பட்டார் பட்டார் பட்டார்னு ஜங்குக் பேர் நாரம். ஆனால் ஒன்று சீனியர் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா நான் தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலையே. ஐயோ டயம் உனக்கு சோஷியல் மீடியாவோட பவர் தெரியாதுல்ல. உனக்கு ஒன்றா காட்டுவான். நான் இப்போ ஒரு போஸ்டர் மட்டும் போட்டேன் வச்சுக்கோயேன் 10 கிட்ட எரியும். சீனியர் எனக்கு சீரியஸாகவே நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் பேசுகிறீங்க எனக்கு தெரியல. எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்? ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் ஒன்று லவ் பண்ணுறேன். சீனியர் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. இங்கே பாரு தயம் அதெல்லாம் அஃபிஷனலாக ஆகாது. நீ அதையே சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன் நான் தான் ஜங்குக்கு ஏமானா நிற்பேன். புரியுதா? உன் பேரை ஃபுல் டேமேஜ் பண்ணுவேன். சீனியர் ஐயா என்ன நடிக்கிறீங்க? என்ன சொன்ன? என்ன சீனியர் என்ன விஷயம் இங்கே நிற்கிறீங்க? டயாங் வா, உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும். ஜிமின் வா போலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கையை பிடிச்சிட்டு டயாங் அப்படியே வேகமாக போயிடுறான். இன்னும் அப்படியே போகிறதே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். என்ன கரெக்ட் டைமுக்கு வந்து ஜிமின் எனக்கு சமானமாக ஆகிடுச்சு. என்ன இந்த சீனியர் என்னென்னவோ பேசுகிறான்? அதுதான் உன் பேர் என்னன்னு வச்சுக்கிறாங்க போல. கண்டமணிக்கு என்னென்னவோ பேசுவான் போலப்பா. அப்புறம் நேற்று ஷெல்டரில் ஒன்று தூக்கி போட்டுட்டு போனானே, வீட்டில் போய் என்ன தூக்கி போட்டு செஞ்சானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. பொய் சொல்லாத. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிற பாரு. கலரை தூக்கு. என்ன ஒன்றுமே இல்லை. இங்கே பாரு, நான் உன் சொல்லிட்டு தானே. ஆமாம் ஜிமின் எனக்கு கிடைச்சா ஒன்லி ஃப்ரெண்டே நீ மட்டும்தான். இப்போ நான் பண்ண போகிற விஷயத்தெல்லாம் நீ வந்து தப்பா எடுத்துக்கூடாது, புரியுதா?
சரி என்ன கொஞ்சம் இப்படி திரும்ப. எதுக்கு சட்டப்படன்னு கழட்டுற? ஒரு நிமிஷம் இரு. என்ன ஒரு இடி மரகம் காணும். ஒருவேளை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பானோ. அந்த முகர்கிட்ட அந்த மாதிரினா பண்ணுமானே தெரியலையே. என் புருஷன் போன மூஞ்சியே அந்த விஷயத்தில் வீக்கு பாஞ்சிருவான். இதுனா ஐயோ தெரியும். ஏன்னா எதுக்கு இது மாதிரி செக் பண்ணுற? இல்லைப்பா, இல்லை ஏதோ ஒரு நோய் பரவுதுன்னாங்க. ஏதோ உடம்புல தேம்பல் கிம்பல் வந்துச்சான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? என்ன நடக்குதுன்னே தெரியல, நிறைய வைரஸ்லாம் வருதுல்ல. ஆமாம் வைரஸ் வருது. ஆள் போட்ட வைரஸை ஒன்றுத்தையும் காணும். இப்போ உண்மையாகவே உண்மை நெடிலையா இதுக்குள்ள? நான் டயங்க கூட நம்பிடுவேன், அவனோட அந்த ஜங்குக்கு நம்ப முடியாது. அவன் தூக்கிட்டு போனதை பார்த்தா போகிற வழியிலேயே அவன்லாம் காட்டானாச்சே. கண்டிப்பாக எதுவும் நடந்துக்குது. இல்லை இவன் மேக்கப் போட்டு வந்திருப்பானோ. அவன் கண்டுபிடிப்பான். நம்மளே இந்த விஷயத்தில் பெரிய ஆளாகும். என்ன ஆச்சு ஜிம்மன்? நீயே தனியாக பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு? காலையிலேருந்து என்னை சுற்றி இருக்கவங்களுக்குலாம் என்ன நடந்ததுன்னே தெரில. வந்து என்னென்னவோ சோஷியல் மீடியாவில் சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். என்ன அவனுக்கு என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறான். ஸோ தயாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிருப்பான். ஐயோ அந்த ஆமை மூஞ்சிக்கு இவ்வளோ பிளான் சொல்லிச்சா என்ன? ஆமாம், எனக்கு இப்போ என்ன சொல்கிறது? ஜொங்குக்கிட்ட சொல்லலாமா? ஐயோ அம்மா, அவன்கிட்ட மட்டும் சொல்லாத, தெருவில் விட்டுருவோம். நம்மளை ஹேண்டில் பண்ணலாம். சரி ஜிம்மி, எனக்கு அப்படியே படபடன்னு வந்துருச்சு. சரி விடு, கேன்டீனுக்கு போயிட்டு வரலாமா? கேன்டீனுக்கா? சரி விடு, காஃபி ஷாப் போகலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே போயிட்டு வரலாம், உன் மைண்டு சரியாயிடும். காலேஜ் அது கிடைக்குது, அது ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்குது, நம்ம போயிட்டு வரலாம். அப்படி சொல்லிட்டு காலேஜ் அப்படியே கட் அடிச்சுட்டு டேங்கை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ டேங் வெளியே கொஞ்சம் ஜிம்மினோட இருக்கிறது வந்து அவனுக்கு மைண்டு ஓகேவாக இருக்குது. சரி தயாங்கா, லாஸ்ட் 2 பீரியடு போய் உள்ளே அசம்பிள் ஆகிடலாம். நம்மளை கூப்பிட்றதுக்கு எப்படியாவது வருவானுங்க. அப்புறம் நம்ம மட்டும் காலேஜில் இல்லைன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஜிமின், அந்த பார்க்குக்கு மட்டும் போயிட்டு போகலாமா? ஓ ஜிமின்கிட்டே பார்க்கா? சரி வா போகலாம். ஏன் என்ன விஷயம்? இல்லை, அங்கே நிறைய குழந்தைங்களாம் விளையாண்டுட்ருக்காங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் இருந்தால் அவனும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா, ஒரு 10 நிமிஷம் நம்மளும் குழந்தையா மாதிரி குதுக்கெல்லாம் பண்ணலாம். அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போனே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருக்கும்போது டேங் கண்ணில் ஏதோ விழுந்துடுது. சரி கண்ணை கசிக்க அழாத, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு அப்படியே தண்ணி வாங்கிட்டு வரேன், உட்காந்துரு சரியா? ரொம்ப தூரம் போயிடாதா? ஐயோ இந்த இதுக்கு பேர் இங்கே தான் போகிறேன் சரியா, இங்கே உட்காந்துரு. அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே தண்ணி பாட்டிலாம் வாங்கிட்டு இருக்கான். ஸோ டேங் பக்கத்தில் யாரும் வந்து உட்காடுறாங்க. ஜிமின் வந்துட்டியா? கண்ணு என்னன்னே தெரில, ரொம்ப சமந்துருச்சு, என்னன்னு பாரு. என்ன பேபே, கல்யாணத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டு இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டுருக்க? யாரு? நான் தான் உன்னோட மிஸ் ஆன மிஸ்டர். யாருன்னே எனக்கு தெரியல, யார் நீ? ஏய் அதுவெல்லாம் என்ன வந்துட்டியா என்ன? நீ யாருன்னே எனக்கு தெரியாது, மாதிரி எழுந்திரிச்சு போயிடு. ஏய் டார்க்கிட்ட என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரியாது? டார்க்கா? யாரா நீ? கொஞ்சம் புகரக்கட்டையை பாரு, எழுந்திரிச்சு போ. ஓ ஜங்கோ கூட இருந்து கொஞ்சம் கட்ஸ் எல்லாம் வந்திருக்கு போலையே. நீ ஏய் நீ தானே என்ன என் வாழ்க்கையை நரகத்துக்கு கொண்டு வந்த பிரதேசி நீ தானே? ஓ கண்டுபிடிச்சிட்டியா? நானே தான். ஆனால் என்கிட்ட இருந்து ஒருத்தன் இழுத்துட்டு போனானே, என்ன அவன் மட்டும் உனக்கு சொர்க்கத்தை கட்டிட்டானா என்ன? இங்கே பாரு, நீ சொங்குக்கு பற்றி எதுவும் பேசணும்னு எந்த அவசியம் கிடையாது. நீ எதுக்கு இங்கே வந்த? எந்திரிச்சு போடா. ஏய் பரவாயில்ல, நீ அமைதியாக இருக்கும் போதுமே உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ எகுற பற்றியா? நல்லா இருக்கு. அப்படியே ஒன்று தூக்கிட்டு போய் பெட்டில் வச்சா எகுருவை பற்றியா? அதுவும் செம்மையாக இருக்கும். ஏய் என்ன பேசுகிறா? இரு சுக்குக்கு ஃபோன் பண்ணுறேன். சுக்குக்கு வந்தால் தான் உனக்குலாம் பேபி ராங் மூவ் பண்ணுறா பேபி, இது ரொம்ப ராங்காக இருக்கு. அப்புறம் சங்குக்கை பார்த்தா எனக்கு என்ன பயம் நீ நினைக்கிறியா என்ன? எப்படி என்கிட்ட இருந்து உன்னை தூக்கிட்டு போனானோ அதே மாதிரி அவன்கிட்ட இருந்து உன்னை நான் தூக்கிட்டு வருவேன், புரியுதா? போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து டார்க் எழுந்து போயிடுறான். தேங்க் என்ன சொல்ல தெரில, அப்படி தலைலாம் அவனுக்கு ஒரு மாதிரி கிறுக்கிறுன்னு இருக்குது. அப்படியே தலையை பிடிச்சிட்டு குனிஞ்சு உட்காந்துருக்கான்.
ஜிமின் அப்படியே வரான். வரும்போது டார்க்கு காரை பார்த்துடுறான். டீ இந்த டாக் எதுக்கு வந்துட்டு போகுது? ஏய் தயங்க அவதா வந்துட்டு போகிறான். ஜிமின் எனக்கு டைமே சரியில்லை நினைக்கிறேன். காலேஜில் என்ன தொல்லை தாங்கள. இங்கே வந்தா இவன் பேர் என்ன சொன்னானே? வீணா போனவன் அவன் பேர் டார்க்கு. அவன் வந்து என்னை தூக்கிட்டு போயிருவான்னு சொல்கிறான். பயமாக இருக்கு. ஐயோ முடியல. இங்கே பாரு, எல்லாம் எதுவும் பயப்படாத. அப்புறம் ஒரு விஷயம், இது எதுவுமே நீ ஜோங்குக்கிட்ட சொல்லாத இப்போதைக்கு, புரியுதா? நம்மளுக்கு இப்போ தான் காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போகணும்னு நினைக்கிறேன். இவனுங்களெல்லாம் கண்டுக்காத விட. பார்த்துக்கலாம். நான் சுகா கிட்ட சொல்கிறேன், அவன் பார்த்துப்பான். சரி சரி ஜிமின். அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அப்புறம் காலேஜுக்கு தான் கிளம்பி திரும்ப அங்கே போயிடுறாங்க. டைம் காரில் போகும்போதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கான். ஏன்னா ஜங்குக்கு சொல்லியிருப்பான், எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருப்பான். ஸோ இதை மறைச்சிடலாமா, ஜிமின் வேற மறைச்சிடலான்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அப்படியே ரூம்க்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கான். ஸோ என் நோட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ திரும்பவும் ஒரு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா ஜங்குக், என்ன சீக்கிரமாகவே வந்துட்டேன். ஏன் வரக்கூடாதா என்ன? இது என் வீடு தானே. அப்புறம் எனக்கு உன்னை பார்க்கணும் போலே இருந்தது, அதான். என்னையாவா? எதுக்கு? நீ என்னோட ஹஸ்பண்ட், நான் உன்னை பார்க்கக்கூடாதா என்ன? அதுவும் நேற்று உன்னை வேற அப்படி வேற பார்த்துட்டேன்னா படன்னு வந்துடுச்சு. அதான் பட்டுன்னு பறந்து சிட்டுன்னு இங்கே வந்துட்டேன். என்ன ஜங்குக், என்னென்னவோ பேசுகிற? என்னென்னவோ பேசுகிறேண்ணா? ஆமாம், பேசலாம் கூடாது, ஒரு விஷயம் பண்ணணும். பட்டு என்ன பண்ணுறது? சரி, ஃப்ரெஷ் ஆகிட்டியா? அதெல்லாம் ஆகிட்டேன். என்னோடய ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, அதான் ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதான் பார்த்துட்ருக்கேன். ஓகே பார்த்துட்டுறேன், இதை வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கீழே போகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ட்ரேயில் டின்னரு தயங்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வரான். ஜங்குக், எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்? நம்ம கீழே போய் சாப்பிட்லாம்ல. அதெல்லாம் வேணாம், ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணுறான். என்னாச்சு? எதுக்கு லாக் பண்ணுற? ஏன் கதவை நான் லாக் பண்ண தானே செய்வாங்க. அது தெரியும் ஜங்குக், இப்போ எதுக்கு லாக் பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வா சாப்பிடு வா. 7 o'clock தான் ஆகுது, கொஞ்ச நேரம் ஆகட்டும். நீனு வந்ததுலேருந்து படிச்சுட்டே இருக்குன்னு மெட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ நீ டயர்டாக இருப்ப பேபி. வா வந்து உட்கார். இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்னது? வேற ஒன்றும் இல்லை, என் கையால் உனக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ண போகிறேன். நீயா? ஆமாம், நான் தான் ஷாக்க போகிறேன், வந்து உட்காரேன். அது எவ்வளோ நேரம் தான் அங்கே ஸ்டடி டேபிளில் உட்காந்துருப்பேன். வா வந்து பெட்டில் உட்கார். வரேன், சரி வரேன் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக வரான். பெட்டில் உட்காரலான்னு போகிறான். அவன் கையை பிடிச்சி அப்படியே இழுத்து அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். எதுக்கு? இனிமேட்டு எல்லாமே இப்படி தான், புரியுதா? நான் தான் இனி உனக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணுவேன். அப்புறம் என் கூட வரும்போது என் லேப்பில் தான் உட்காரணும், புரியுதா? ரூல்ஸா? கேரிங். என்ன கேரிங்? இதுதான் ஹஸ்பண்ட் கேரிங். ஹஸ்பண்ட் கேரிங்கா? ஆமாம், வாயத்தர. சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்புறம் நான் உன்னை கேர் பண்ணுற மாதிரி நீ பண்ணலையே. இங்கே பாரு, நீ ரொம்ப வெயிட்டாக இருப்ப. உன்னையெல்லாம் தூக்கி என் லேப்பில் வச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். 2 நாளைக்கு என்னால் நடக்க முடியாது ஜங்குக். ரொம்ப நாட்டி. அதில் உனக்கு நான் ஃபீட் பண்ணேனே, நீ எனக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணல. அதுவா? ஓகே நானும் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு மாறி அப்படியே ஊட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ட்ரே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மில்க் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கும் குடிச்சிட்டு தயங்கும் குடிச்சிட்டு அப்படியே பெட்டில் தான் போய் ஏறி உட்காடுறாங்க. ஓகே ஜங்குக், நான் தூங்க போகிறேன். நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன்? நான் ஒன்றும் தூங்க தான் போகிறேன். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, குட் நைட். ஏய், என்ன சொன்ன? ஸ்டார்ட் பண்ணலாமா? அதான் ஜங்குக், தூங்க போகிறேன். நேற்று நான் ஒரு விஷயம் சொன்னேன்ன. ஜங்குக், நீ நேற்று நிறைய சொன்ன, நிறைய. அதில் எதோ நீ சொல்கிற? நாட்டி. என்னோட டைம் ரொம்ப நட்டியாக இருக்கிறான். இதை நான் சொல்லுவேன்.
இனிமேட்டு நம்ம தூங்கும் போது இந்த மாதிரி தான் தூங்க போகிறோம். பாடி டு பாடி, டச்சிங். அது ஆமாம். சரி, நான் கிட்ட வந்து படுத்துக்கிறேன். ஏய், ட்ரெஸ்ஸு இங்கே பாரு சங்குக், கொஞ்ச நாளில் ஸ்னோலாம் வரப்போகுது. வரட்டும், கோல்டு பிடிச்சிக்கும் 2 பேருக்கும். அதனால் நீ உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, நான் என் ட்ரெஸ்ஸில் இருக்கேன். முடியாது, நான் 2 தான் கவுண்ட் பண்ணுவேன். 1 சொல்கிறதுக்குள்ளேயே நீ எல்லாத்தையும் அன்ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். என்ன இப்படி இருக்கான்? ஏய் சங்குக், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரி இரு அப்படின்னு கடகடன்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறான். அப்படியே பெட்டில் ஏறி படுத்துக்கிறான், கவர் பண்ணிட்டு. ஸோ ஜேகேவும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறான். என்னது இது, இப்படி குடும்பம் தூங்குவாங்க? புதுசாக இருக்கு. இங்கே பாரு, இனிமேல் எப்பவுமே இப்படி தான் தூங்க போகிறோன்னா நம்ம இப்படி தான் தூங்க போகிறோம், புரியுதா? அது சொல்கிறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. பரவாயில்ல. ஒரு விஷயம் தெரியுமா, நான் ரொம்ப ஷேம்லெஸ் பர்சன். எதனாலும் சொல்ல. அது உனக்கு கூச்சமாகவே இல்லையா? அப்புறம் யாராவது இதை பார்த்துட மாட்டாங்க? இந்த மாதிரி ஒட்டு துணி இல்லாமல் இப்படி படுத்து கிடக்குறோமே, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? கேவலமாக நினைப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி என்ன அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா என்ன? அப்புறம் ஒன்று, யாவன் கேவலமாக நினைக்க போகிறான். 2வது, யாவனும் பார்க்க முடியாது. அதுவும் உன்னை இந்த கோலத்தில் நான் மட்டும்தான் பார்ப்பேன். கடைசி பர்சனே நான் மட்டும்தான் உன் லைஃப்பில் உன்னை இப்படி பார்க்கறது. கடைசி பர்சனா? எப்படியோ நீ பிறக்கும் போது டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாரும் இந்த கோலத்தை பார்த்துருப்பாங்கள்ல. ஸோ அதான். சரி படு. அப்புறம் பாரு, நான் எவனுக்கும் பயப்பட தேவையில்ல. நான் என்னோடய ஹஸ்பண்ட் கூட தான் இப்படி இருக்கேன், புரியுதா? நீ அதெல்லாம் யோசிக்காத, ஃப்ரீயாக படு. ஏற்கனவே ஃப்ரீயாக தான் படுத்திருக்கேன், இந்த வர ஃப்ரீயாக படுன்றோம். என்ன தயம்? ஒன்றே இல்லை சங்கு, குட் நைட் அப்படி சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. ஸோ டேஸ் எல்லாம் இப்படி தான் போகுது. ஸோ தூங்க போகிறாங்கனாலே அவங்க இப்படி தான் தூங்குறாங்க. ஸோ அது ஒரு மாதிரி 2 பேருக்குமே வார்மாக இருக்குது. ஸோ டயங்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கான். ஒரு ஃபியூ வீக்ஸ் பீஸ்ஃபுல்லாக தான் போகுது. திரும்ப அகெயின் டயாங், இன்னைக்கு பார்ட்டிக்கு போகிறோம், ரெடியாரு. என்ன சீனியர், இதெல்லாம் தப்பு. என்ன தப்பு? இங்கே பாரு, நான் சொன்னதை நீ சீரியஸாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட பேசுறதே எனக்கு பிடிக்கல. இங்கே பாரு, கிட்ட வராதுங்க, அங்கேயே நில்லுங்க. நான் ஜங்கு கிட்ட சொல்லிடுவேன் எல்லாத்தையும். அப்போ இது வரைக்கும் நீ சொல்லலை, இதுக்கப்புறமா நீ சொல்ல போறியா என்ன? சொல்ல முடியாது. இங்கே பாரு டயாங், நீ எப்படி இருக்க? நீ இன்னும் சின்ன பையன்தான். அவன் அங்கிள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான், புரிஞ்சுதா? 2வது, உன்னோட சென்ஸுக்கு அவனால் வர முடியாது. ஆனால் நான் அப்படி கிடையாது. நம்ம ஒரே ஏஜில் இருக்கோம். கண்டிப்பாக உன்னோட தேவையெல்லாம் நான் புரிஞ்சுப்பேன். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, ஃபீல் பண்ண தான் சொல்கிறேன். ஃபீல் பண்ணு. இப்போ உன்னோட லைஃப்பில் நிறைய விஷயம் கிடைக்கணும். உன் லைஃப்பில் நிறைய விஷயம் கிடைக்கணும் தயாங், புரியுதா? சீனியர், அது எனக்கு தெரியும். நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. டயாங் நில்லு அப்படின்னு சொல்லும் போது அவன் வாட்டினே போயிடுறான். இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கு தயாங் வேணும். சங்குக்கும் தயங்கும் உள்ள எதுவும் நடக்கலை. எனக்கு சங்குக்கை பற்றி தெரியலனாலும் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஜென்டில்மேன் தான் சொன்னாங்க. ஜென்டில்மேனுக்கு எதுக்கு என்னோட ஸ்வீட்டாட்டு? அவனுக்கு பிஸ்னஸை பற்றி தான் தெரியும், தயங்கை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மேரேஜ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். ஆனால் என்னால் மட்டும்தான் தயங்கு ஹாப்பினஸ்ஸை தர முடியும். ஹாப்பினஸ்ஸை இந்த என்னோவால் மட்டும்தான் தர முடியும். கூடிய சீக்கிரம் உன் வாயாலே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன்னை தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல வைக்கிறேன் பார் அப்படின்னு இந்த பக்கம் என்ன பேசிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ டேங் வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறான்,
இந்த எண்ணெயோட தொல்லை வர நாளடைவில் ரொம்ப அதிகமாக இருக்கே, நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லலாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் இது அன்வான்ட் நம்பரா? நம்ம நம்பர் யாருக்கும் தெரியாதே. சரி என்னன்னு பார்ப்போம். இமேஜா? என்ன இமேஜ்? ஆ இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ டேங் டேங் எங்கே இருக்க ஜங்குக் அப்படின்னு திரும்பும்போது அவன் கையில் அந்த ஃபோன் கீழே விழுந்துடுது. என்னாச்சு? என்ன ஷாக்காகி நிற்கிறேன்? என்னாச்சு? அது ஜங்குக், அது அது இங்கே பாரு, என்னை பார்த்து பயப்படாதான்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னுமே என்னை பார்த்தா அவனுக்கு ஸ்கேடாவா இருக்கு. இல்லை ஜங்குக், இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு உனக்கு மூச்சு இப்படி வாங்குது? இங்கே வா இங்கே வா, இங்கே உட்கார் உட்கார். என்னாச்சு? என்னாச்சு என் பேபிக்கு? ஏன் இப்படி மூச்சு வாங்குற? என்ன? சரி, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு, நான் கோவப்பட மாட்டேன், ப்ராமிஸாக கோவப்பட மாட்டேன். அப்புறம் நான் உன்னோட ஜங்குக், புரியுதா? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நம்ம ஹஸ்பண்ட்ஸ் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நான் உன்னை திட்ட மாட்டேன். வேற என்ன பண்ணிட போகிறேன் நான் உன்னை? இங்கே பாரு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் நினைக்கிறேன். நீ என்கிட்டேருந்து ஏதாவது ஒரு விஷயம் மறைக்கிற அப்படின்னா அது பெரிய விஷயமா நடந்துடும் ஏதாவது. ஏன்னா உன் கண்ணில் எதுவும் தெரியுது, சொல்ல மாட்டேன். என்ன விஷயம் சொல்லு தயம், சொல்லு ப்ளீஸ். எனக்கு நீ தான் முக்கியம், நீ சேஃபாக இருக்கணும். என்னால் முடிஞ்ச ஹாப்பினஸ்லாம் உன் லைஃப்பில் நான் தரணும்னு நினைக்கிறேன் தயம். ப்ளீஸ் சொல்லு, என்னாச்சு பேபி? என்ன? அது ஜங்குக், இப்போ சொல்லுவேன், நீ என் மேலே கோவப்படக்கூடாது, ஓகேவா? சரி, கோவப்பட மாட்டேன், சொல்லு. நம்ம இன்னிலேருந்து ட்ரெஸ் போட்டே தூங்கலாம். ஏன், என்னாச்சு? உனக்கு அந்த விஷயத்தில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு? டேங்க்கு ஜங்கு கூட இருக்கிறது என்ன அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா என்ன? இல்லை, நீ தானே சொன்ன இந்த மாதிரி இருந்தால் யாருக்கும் தெரியாதுன்னு. என்னோடய ஃபோனில் யாரோ ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க தெரியுமா? ஃபோட்டோ? என்ன சொல்கிறேன்? ஆமாம், நீ தான் சொன்ன, யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் என்னை பார்த்துருக்காங்க, அதான் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்காங்க, நீ வேணா பாரு அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். ஃபோன் கீழே விழுந்ததில் அப்படியே ஆஃப் ஆகிட்ருக்கோம். ஸோ வரல. உடனே அவன் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஃபோனை அப்படியே ஆக்ட் பண்ணி அவனோட லேப் வழியாக பார்க்குறான். டேமிட், ஏய் காட்ஸ் எல்லாரையும் முன்னாடி வந்து நிற்க சொல்லுங்க. அப்புறம் பேபி, அது நீ பேசாத ஜங்கு, பேசாத. நீ என்ன சொன்ன? நான் உன் ஹஸ்பண்ட், நான் மட்டும் தான் பார்ப்பேன், வேறு யாரும் பார்க்க முடியாது சொன்னேன். இங்கே பாரு, இங்கே பாரு பேபி, இப்போ ஏன் சொல்கிறேன், நான் மட்டும்தான் பார்ப்பேன். அந்த பிக்சரு எடிட்டிங் பிக்சர் பேபி, அங்கே கொஞ்சம் பாரு, ஃபேஸ் மட்டும்தான் நீ, ரெண்டாவது மாஃப் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அப்படியா? அதனால் கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு நான் பயந்துட்டேன் ஜங்கு. சரி சரி, ஒன்றும் இல்லை, புரியுதா? ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் பேசுகிற போது ஃபுல்லாகவே ஜங்குக்கோட லேப்பில் தான் உட்காந்துருப்பான் டயம். அவனோட இடுப்பு அப்படியே பிடிச்ச மாதிரி அவனோட ஷோல்டரில் சாஞ்சி தான் இருந்திருப்பான் ஜங்குக்கு. ஸோ இப்போ எந்திரிக்கிறான். எந்திரிக்கிற ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி உட்கார வச்சுட்டு திரும்ப உட்காந்துக்கிறான் டயாங். ஜங்குக், நான் ஒரு விஷயம் என்னன்னு கேட்பேன், அதுக்கு நீ கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். கேளு பேபி, என்ன விஷயம்? இப்போது மேரேஜ் என்ன பண்ணனால தான் நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறியா? அப்படிலாம் இல்லை, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. மேரேஜ் ஆனனால தானே எனக்கு உன்னை பிடிச்சது. ஸோ அப்படியும் சொல்லணும். இங்கே பாரு, ஒழுங்காக சொல்லு. ஏதாவது ஒரு கட்டாய சூழ்நிலை தான் என்கிட்ட இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துக்கிறியா என்ன? அப்படிலாம் இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கும். எப்போதுலேருந்து பிடிக்கும்? அது கரெக்டாக சொல்ல தெரியல, எனக்கு பிடிக்கும். எந்த எல்லாமே எனக்கு பிடிக்கும். நீ எப்பவுமே இப்படிதான், எது கேட்டாலும் ஜியாந்து தான் சொல்கிறே தவிர ஜியானுக்கு எப்படி டயாங்க பிடிச்சதுன்னு சொல்லவே மாட்டேன். சரி, டயாங்க்கு என்ன ஜியானை பிடிக்குமா என்ன? அது எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் பிடிக்கும். இங்கே இருக்க அனிமல்ஸ், செடி கொடி பூச்சி எல்லாத்தையும் பிடிக்கும். அதெல்லாம் நான் ஒன்றும் கேட்கல. டயாங்க்கு இந்த ஜியானை பிடிக்குமா மட்டும்தான் கேட்டேன். எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன மாதிரி பிடிக்கும்? ஒரு ஹியூமன் பீனா இல்லை உன்னோட ஹஸ்பண்டாக பிடிக்குமா? அது
ஹியூமன் பீனாகவும் பிடிக்கும், உம், என் லைஃப்பை சேவ் பண்ண பர்சனாகவும் பிடிக்கும், என் ஹஸ்பண்டாகவும் பிடிக்கும். ஓ அப்படியா, சரி சரி ஓகே, நான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிக்கிறேன். சரி, அப்புறம் இப்போ சில விஷயம் நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருப்பேன். என்ன சொல்லக்கூடாதுன்னு இருக்கியா? என்ன விஷயம் சொல்லு, எனக்கு தெரிஞ்சே ஆகணும், சொல்லு. இங்கே பாரு, நான் சொல்லக்கூட ஆரம்பிக்கல, நீ எதுக்கு இப்போ பேனிக் ஆகி கத்துற? பேனிக் ஆகிலாம் கத்துற? உன்கிட்ட கேட்குறேன், என்னாச்சு? நான் அந்த மாதிரி மறைக்கிறேன் அப்படின்னா எனக்கு உன் மேலே பயம்லாம் இல்லை, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, புரியுதா? அதனால் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன்னே தவிர நான் உன்கிட்ட மறைக்கணும்னு நான் எதுவுமே நினச்சது கிடையாது. ஜங்குக், என் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் காட் மூலயமா கிடச்சிதுன்னா அது நீயும் ஆண்டி மட்டும்தான். ஸோ கொஞ்சம் டைம் வேணும். ஓகே, கிராண்டட். எவ்வளோ நாளாக டைம் எடுத்துக்கோ, ரொம்ப டேஞ்சர் ஆகி போகிற வரைக்கும் டைம் எடுத்துக்காத. எவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறியோ அவ்வளோ சேஃப் எல்லாருக்கும். புரியுது. அப்புறம் 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 சொல்ல என்ன? அப்புறம் என்ன சொல்லு. அப்புறம் ஜங்குக், சொல்ல, அந்த சீனியர் என்னவா அவனுக்கு, அவர் என்னை லவ் பண்ணுறாராம். சரி, நீ என்ன சொன்ன? நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஜங்குக்கோட மேரேஜ் ஆகிடுச்சு எல்லாம் சொன்னேன். ஆனால் அவர் ஏதோ மீடியா அப்படி இப்படின்னு எதோ சொல்கிறாரு. எனக்கு ஏஜ் ஆகலைல்ல அப்படின்னு நடந்ததை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாதியே சொல்கிறாங்க. இங்கே பாரு பேபி, பயப்படாத, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. பயப்படாத, அவன் சும்மா அந்த மாதிரி உன்னை பயம்புத்தி பார்க்குறான். ஜங்குக்கை யாரால தொட முடியும்னு நினைக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. உன்னோட பயத்தை வச்சு அவனோட விஷயத்தை நிறைவேற்றிக்கலான்னு பார்க்குறான். நான் அவன்கிட்ட முதல் தடவையே சொல்லியிருக்கேன், மிஸ்ஸஸ் ஜான், எதுக்குமே பயப்படக்கூடாது, புரியுதா? ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அந்த பிரைட்டு டார்க்குன்னு ஒருத்தர் இருக்கானே. பிரைட்டு டார்க்கா? யாரை சொல்கிறேன்? அதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு தூக்கிட்டுலாம் வந்தானே. பிரைட்டா? அதான் உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. சரி, நான் தெரியாமல் கத்திட்டேன். சரி விட. டார்க்கு, அவனுக்கு என்னவான்? அவன் சொன்னோம் இவ்வளோ கோவமாக இருக்கான், கண்ணெல்லாம் சமந்துட்டுருக்கேன் அவன். சார், என்ன, யார் இது? சார், உங்களை பார்க்குறதுக்கு மிஸ்டர் சோயம் அவரோட சன்னும் வந்திருக்காங்க. சரி, அவங்கள ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன். ஓகே சார். அப்படி சொல்லிட்டு வெளியே இருக்க மேனேஜர் அப்படியே போயிடுறாங்க. ஸோ டயாங்க இவ்வளோ மடியில் உட்கார வச்சுருப்பான். ஸோ அப்படியே எந்திரிக்கிறான். யார் வந்திருக்கா? அது கம்பெனி மீட்டிங் விஷயமா வந்திருக்காங்க. சரி, நான் ஆஃபீஸ் ரூமில் பேசிகிட்ருக்கேன், நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடு, நான் இப்போ வந்துடுவேன். சரி ஜங்குக். அப்புறம் ஜங்குக், உனக்கு என் மேலே கோவமா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லை பேபி. இங்கே பாரு, எனக்கு இந்த மாதிரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிலாம் பேசலாம் தெரியாது. நீ ஒன் அண்ட் ஒன்லி எனக்கு மட்டும்தான், ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்புறம் தயாங், ரொம்ப தேங்க்யூ. இந்த விஷயமும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நான் உன்கிட்ட நிறைய ரூல்ஸ் போடுற மாதிரி ஃபீல் பண்ணுறியா என்ன? இல்லை ஜங்குக், உன் கூட இருக்கும்போது நான் சேஃபாக தான் இருக்கேன். ஒரு மாதிரி ஃபார்மாக, ஒரு மாதிரி நான் ரொம்ப சேஃபாக இருக்க மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. பட்டு என்னோட ஹோமில் இருக்க மாதிரி ஃபீலிங். நான் ஒன்று சொல்கிறேன், நீ அந்த விஷயத்தை எப்பயுமே மறந்துடாத, புரியுதா? சொல்லு ஜங்குக், என்ன? நீ எப்படி எனக்கு சொந்தமோ அதே மாதிரி நான் உனக்கு சொந்தம்,
புரியுதா? நானும் எந்த விஷயத்தையும் வந்து மறைக்க மாட்டேன், நீயும் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் என்கிட்ட நீ ஷேர் பண்ணலாம், எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லலாம், புரியுதா? என் மேலே உனக்கு பயம் எதுவும் வேண்டாம். புரியுதா? புரியுதா? என்னை பாரு. என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். ஜங்குக், என்னை நம்புறால டயாங்? ஆமாம், டயாங் எப்பவுமே ஜங்குக்கை நம்புவான். சரி, குட் பாயா. இங்கே மேட்ஸ் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, சாப்பிட்டுட்டு நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன், ஓகேவா? சரி ஜங்குக். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே போகிறான். ஸோ கதை சத்தம் போது தயாங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே போகிறான். ஸோ அவனுக்கு டைம் அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. அவன் எந்திரிச்சு போய் மேட்ஸ் கிட்டலாம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கான். ஜேகே ஏதாவது சாப்பிட்டானே, இல்லை இப்போ தான் நாங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னோடனே, சரி நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போகிறான். தயாங் வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர் பைஜாமா தான் போட்டிருக்கான். அவனோட ட்ரெஸ்லேயும் சரி அவனோட பேண்ட்லேயும் சரி ஃபுல்லாக டெடி பியர் பிரிண்டராக இருக்குது. ஆஃபீஸ் ரூமை லாக் பண்ணுறான். யார்? ஜங்குக்கு. நான் தான். வா தயாங் அப்படின்னு தயாங் உள்ளே வரான். ஸோ ட்ரே எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுட்டு, என்ன டின்னர் டைம் ஆகிடுச்சு ஜங்குக், என்ன பண்ணிகிட்ருக்கா ஆஃபீஸ் ரூமில்? அதுவா பேபி, ஒன்று இதோ கொஞ்ச நேரம் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட பேசிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சாரி, என்னால் தான் ஜங்குக் சாப்பிட வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்போ தான் தயாங் திரும்பி பார்க்குறான். அங்கே 2 பேர் ஒரு அவனுக்கு தெரியாத முகங்கள் அங்கே உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு முதல்ல ஜர்க்காகுது. சாரி ஜங்குக், நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? நான் வேணா போகிறேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் சேர் பக்கத்தில் இழுத்து நிற்க வச்சுக்கிறான். உடனே எதிரில் இருக்கவர் தான், ஓ மிஸ்ஸஸ் ஜியான், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் இருக்க பையனுக்கு செம காண்டாகுது. அப்பா, அந்த சின்ன பையனவே எதுக்கு நீங்கள் மிஸ்ஸஸ் ஜியான்றீங்க? டே வாயமுறா, உனக்கு தெரியாதா ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்க பையனே இவன் தான். இவனா? பார்க்குறதுக்கு வேற அழகாக இருக்கானே, நான் எப்படியாவது ஜங்குக்கு மடக்கிடலான்னு தானே இங்கே வந்தேன். கிட்டத்தட்ட இவனுக்கும் என் ஏஜ் மாதிரி தான் இருக்கும். எப்படி மடக்கணும்? இந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். டேய், அவனுக்கு விஷலாம் பண்ணலையா? அப்படியே உட்காந்துருக்க. நான் பெற்று வச்சது சோம்பேறியாக இருக்குது. என்னாச்சு? எதுக்கு அவனை திட்டிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க ஜங்குக், இப்படி தான் எங்கள் அப்பா என்னை திட்டிகிட்டே இருப்பார். எல்டர்ஸ் கிட்ட பேசும்போது என்ன ஜங்குக்குன்ற, அவன் ஏதோ நல்ல மூடில் இருக்கான், இல்லைன்னு கன் எடுத்து போட்டு தள்ளுருவோம். அவன்கிட்ட ஒழுங்காக பேசு. நான் ஏன் பேசணும்? அவனுக்கும் என் ஏஜ் தான். அவன் மட்டும் வந்து ஜங்குக்குன்னு கூப்பிடல, அதே மாதிரி நானும் கூப்பிடுவேன். டேய், அது அவன் புருஷன்டா, அவன் கூப்பிடுவான், நீ என்ன கூப்பிட்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனும் ஏஜ் தான், நானும் அவன் ஏஜ் தான், நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துருப்பான். எந்திரிச்சு அப்படியே ஜங்குக் பக்கத்தில் போய் நிற்கிறான். ஸோ அவன் கையை அப்படியே ஷோல்டர் மேலே வைக்கிறான். ஜங்குக் எதோ பெருசாக கண்டுக்கல, ஆனால் இதை அப்படியே டேங் நோட் பண்ணுறான். இவன் யார் வந்து அப்படியே ஜங்குக் பக்கத்தில் கை வச்சு நிற்கிறான்? என்னவா இருக்கும்? மூஞ்சி மொழியும் சரியில்லையே. இவன் பார்வை எங்கே போகுது? இவன் எதுக்கு 3 பட்டனை திறந்து விட்டு உட்காந்துருக்கான்? ரூம் ஃபுல்லாக ஏசி குளிருது. இவன் எதுக்கு 3 பட்டனை திறந்து உட்காந்துருக்கான்? அக்கா கட்டாவன் என் ஆம்சை பாருங்கன்னு காட்டுறான் போல உள்ளேருந்து. அதான் பார்க்குறாங்க. கட்ஸாக வச்சுருக்கான்ல, அதான் திமிரு, வேறு ஒன்றும் இல்லை. என்ன தயம், என்னாச்சு? நீங்கள் தான் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா ஜங்குக், நான் ரூம் போகிறேன் அப்படி சொல்லிட்டு திரும்புகிறான். ஸோ ஜங்குக்கு தயாங்க அப்படியே கையை இழுத்து அவனோட லேப்லேயே உட்கார வச்சுக்கிறான். ஜங்குக் என்ன பண்ணுற? எனக்கும் பசிக்குது, ஃபீட் பண்ணி விடு அப்படி சொல்லிட்டு அவன் லேப்டாப்பில் ஏதோ பார்த்துட்ருக்கான். ஸோ பக்கத்தில் இருக்க சாயும் பேசிகிட்டு இருக்காங்க. இது அந்த பையனும் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். ஜங்குக் அப்படின்னு அந்த பையன் கூப்பிட்றான். ஜங்குக் அப்படியே ஒரு ஐப்ரோ தூக்கி பார்த்துட்டு ஃபேஸ் அப்படியே பார்க்குறான். ஜங்குக் நான் ஒன்று உன்கிட்ட கேட்கலாமா? இங்கே பாரு, என்ன ஜங்குக்குன்னு கூப்பிடாத, உன்னோட நான் பெரியவன், புரிஞ்சுதான்? மிஸ்டர் ஜான் மன்னிச்சிருங்க, அவன் அப்படி தான் இன்டிசன்ட் ஃபெலோ, அவன் என்னவே அப்பான்னு கூப்பிட மாட்டான், மன்னிச்சிருங்க. இவனை கூட்டிகிட்டு வந்து பிஸ்னஸ் எப்படி போகுது, பார்ட்னர்ஸில் யாருன்ற காட்டணுன்றதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இவன் பண்ணுறத பார்த்தா என் பிஸ்னஸே கெட்டு போயிடும் போல், இதுக்கப்புறம் என்னோடய பிஸ்னஸே நடக்காது போல், அந்த மாதிரி தான் பண்ணுறான். மந்திரிக்கொட்டை உட்கார்றான்.
அப்படியே அவன் ஆத்தாள மாதிரியே இருக்கான். சரி விடுங்க, இப்போ இருக்க பசங்களாம் அப்படி தான் இருக்காங்க. என்ன விஷயம்? நான் தானே உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடவா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் அங்கே டயாங்கெல்லாம் கண்ணெல்லாம் செவக்குது. அப்படியே பார்க்குறான். ஹலோ, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆதான். ஓ ஆதான், என்னோட பேர் ஜியான் டயாங். உங்களுக்கு அதில் மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட், என்ன விஷயம்? உங்களுக்கு புரியலையா? நான் ஜங்கு கூட ஹஸ்பண்ட். நீங்கள் எப்படி ஃபீட் பண்ண முடியும்? நீங்கள் யார்? ஜங்கு கூட பிரதரா? ஆ சொல்லுங்க. என்ன பார்க்கறதுக்கு அப்பாவி மாரி இன்னும் இவ்வளோ பேசுகிறான்? இங்கே பாரு மிஸ்டர் ஜியான் டயாங், ஜங்குக்கே அமைதியாக இருக்காரு, உனக்கு என்ன? எந்திரிச்சு போ, நான் ஃபீட் பண்ணி விட்றேன். ஏய் மிஸ்டர் ஜாய் சார், அவன் ஒரு லூஸுன்னு நினச்சிக்கோங்க, அவனை விட்டுருங்க. பிஸ்னஸ் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் போனால் நல்லாயிருக்கும் ஜாய். சார், கண்ணு எடுத்து போட்டு தொலைச்சிடாதீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த தருதலை பெற்றிருக்கேன். சாவடிச்சிடாதீங்க, எனக்கு வயசாகி போயிடுச்சு. பொண்டாடி ஒத்துழைக்க மாட்டா. மிஸ்டர் ஜான், என்ன எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கள் புரியுது, நான் காரில் வெயிட் பண்ணுறேன். தருதலை கீழே வந்து தொலை அப்படின்னு அவங்க அப்பா திட்டிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறாரு. அவர் போயிட்டாரான்னு பார்த்ததுக்கப்புறம் லேப்டாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த சேரில் நல்லா சாஞ்சு உட்காடுறான். ஸோ அவன் அப்படியே சாஞ்சு உட்காரும் போது டயாங் வந்து ஒரு சைடாக உட்காந்துருப்பான் லேப்பில். நல்லா அவனோட மடியில் ஃபுல்லாக கவர் ஆகி உட்காடுறான். இப்போ என்ன சொன்னீங்க மிஸ்டர் ஆதான்? ஏவா என்னோட பேர். சரி ஆதான், ஏவா. என்ன கேட்டீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா, உங்களுக்கு ஃபீட் பண்ணலாமான்னு தான் நான் கேட்டேன். இது ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் தானே. ஓ ஹெல்ப்பு. மிஸ்டர் ஜியான், என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், இந்த சைடு நான் உட்காந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறேன். ஓ அப்படி. மிஸ்ஸஸ் ஜியான் ஜங்குக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நான் என்னத்தை சொல்கிறது, சேம்லெஸ் ஃபெலோ அழையிறான். 30 வயசு நொட்டிடுச்சுல்ல, அதான் சின்ன பசங்களா தோணுது போல். ஒரு லேப்பில் என்ன உட்கார வச்சுட்டேன்னா உணர் பக்கம் அவனை உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறான் போல். மூஞ்சிப்பாரு, அந்த முடியை ரெண்டுத்தையும் நோண்டி எடுத்துடலாமா? என்னாச்சு தயாங்? வார்த்தையே வரல, என்ன விஷயம்? ஜங்கு அவன் அந்த மாதிரி கேட்கும்போது நான் என்ன பண்ணுறது? சொல்லு. நான் வர வெறும் ஜஸ்ட் 17 தான். டூருக்குள்ள கன்னு அதை எடுத்து அவன் ஷூட் பண்ண முடியுமா என்ன? ஏய் தயாங், என்ன சொல்கிற? ஷூட் பண்ணுவியா? ஆமாம், அவன் எனக்கு மட்டும்தான் உரிமை, இந்த ஜங்குக்கு எனக்கு மட்டும்தான். என்கிட்டயே வந்து கேட்குறேன் என் ஹஸ்பண்டுக்கு ஃபீட் பண்ணி முடியுமான்னு. இங்கே பாரு, நான் யாரையும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அதை நீ எங்கேயோ விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே நீ வந்திருக்கன்னு நினைக்கிறேன். மரியாதையே போயிடு, உன்னோட அப்பா வெளியே வெயிட் பண்ணுறாரு, ஒழுங்காக போயிடு. நீ என்ன சொல்கிறது? ஜங்கு நீங்கள் சொல்லுங்கள், மரியாதையே வெளியே போயிடு. இதை கேட்கல, நான் என்ன கேட்கல, மரியாதை எங்கே போயிடு, புரியுதா? அதுவும் என்னென்னா என் ஹஸ்பண்ட் முன்னாடி நீ இந்த மாதிரி இன்டீசெண்டாக நடந்துக்கிறது எனக்கு பிடிக்காது, ஒழுங்காக போயிடு. சின்ன அமைதியாக இருந்தான், ஆனால் கொண்டா மாதிரி கத்துறான், போயிடலாம். மூஞ்சி பாரு. அங்கிள் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு கொடுன்னு ஓடுறான். அப்படியே பார்த்தோன்னே தயங்கு சிரிப்பு வந்துடுது. ஷோ பாவம். என்ன உனக்கு அவ்வளோ இடிப்பேன் இல்லை ஜங்கு, உன்னைய தூரத்துலேருந்து பார்த்து மேன்சம்னு நினச்சிக்கிட்டான் போல அந்த சின்ன பையன். கிட்ட வந்து பார்த்தா நீ ஒரு அங்கிள்னு தெரிஞ்சு பாவம் குழந்தை ஓடுது. சரி நான் கிளம்புறேன். ஏய் எங்கே போகிறேன்? உட்காரு, நீ எனக்கு ஃபீட் பண்ணியே விடலை. ஆண்டவன் எதுக்காக இரு கரங்களை கொடுத்துள்ளார், நீ அள்ளி சாப்பிடு, நான் போயிட்டு வரேன். ஏய் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுறான். அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி புதுசாக நல்லா இருக்கு. டைம் நம்ம மேலே ஒரு மாதிரி பொசிஷனஸ் ஆகுறது, கேர் எடுத்துக்கிறதுலாம் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ டேஸ் எல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கு. காலேஜில் வந்து ஒரு கல்ச்சரல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ வேறு காலேஜுக்கு போகிற மாதிரி. ஸோ ஜேகே கிட்ட சொல்லியிருப்பான். ஜேகே வந்து பத்திரமா போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி உன்னை பிக்கப் பண்ணிக்க நான் வரேன்னு சொல்லியிருப்பான். நீங்கள் தான் தயாவா? ஆமாம்,
சரி, நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களது தான். ஸோ நீங்கள் அங்கே போய் இருங்க. ஓகே. என்ன ஒரு மாதிரி பேனிக் ஆகிற மாதிரி இருக்கேன். நான் சர்ச்சில் நான் தான் எல்லா சாங்கும் பாடுவேன். எனக்கு க்ரௌடு பயமே இல்லை, ஸ்டேஜ் பயமே இல்லை. பட் ஒரு மாதிரி பேனிக்காக இருக்குது. ரீசன் ஜெமினும் வரல, ஜாக்சனும் வரல. ஏன்னா என் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் அந்த கல்ச்சுரல்ஸ்க்கு வந்திருக்கு. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் மியூசிக் டீம் எடுத்தேன்றது இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணுறது? டயாங் அதை வரேன் அப்படின்னோடனே போகிறான். ஸ்டேஜில் போயிட்டு ஒரு மாதிரி மெலோடி சாங் பாடுறான். ஸோ டயாங் வின்லாம் பண்ணல, பட்டு வந்து அது கலந்துருக்கிறான். அவன் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கணும் எல்லாருக்கூடையும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் வந்திருப்பான் இந்த கல்ச்சருக்கு. ஸோ அவன் அப்புறம் இறங்கி கீழே இறங்கும் போது ஒரு பையனா, ஹோய் ஏய் நீயா? ஆதான் ஏவான். என்னோடய பேர் வெறும் ஆதான் தான். நீ எப்படிங்க? என்னோடய காலேஜ் தான் இது. ஓ அப்படியா, சரி சரி. நாட் பேட். எதுக்கு? நீ நல்லா தான் பாடின, பட் உன்னோட சாங் செலெக்ஷன் தான் கொஞ்சம் ராங்காக போயிடுச்சு. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு நீ எடுத்து பாடியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அப்படியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஓ ஓகே ஓகே. அப்புறம் எங்கே ஜங்குக்கு எங்க? ஏய் உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? சரி எங்கே? ஏன் கேட்குறேன்? என் ஹஸ்பண்டை பற்றி நீ ஏன் கேட்குற? ஓ உனக்கு ஜெலஸா? நீ வேணா பார்க்குறியா? எண்ணி 2 நாளில் உன் ஹஸ்பண்டை நான் கரெக்ட் பண்ணுறேன். எது? இங்கே பாரு ஆதான். ஏய் என்ன இங்கே பாரு, நீ ரொம்ப ரொம்ப பேசுகிற, சரியில்லை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறான். டைம் வந்து யார் மேலே கோவம்லாம் பட மாட்டான். பட் என்னன்னு தெரியல, ஜங்குக்கு எனக்கு தானே அந்த பையன் சொல்லும் போது ஒரு மாதிரி அவனை அடிச்சிடலாம் குத்திடலான்ற அளவுக்கு அவனுக்கு கோவம் வருது. அப்படியே வெளியே போய் உட்காந்துருக்கான். ஸோ ஓல்டு காலேஜும் வந்து அந்த ஆடிட்டோரியமில் தான் இருக்காங்க. டேங்க் மட்டும் இப்போ வெளியே வந்திருக்கான். உள்ளே ஃபுல்லாக க்ரௌட் சவுண்ட்லாம் இருக்குது. இங்கே வெளியே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கே கார்டன் மாதிரி இருக்குது. அங்கே வந்து உட்காந்துருக்கான். என்னாச்சு? டேங் நீ ரொம்ப சாஃப்ட் இல்லை, உனக்கு எதுக்கு இப்போ கோவம் வருது? அந்த பையனால் சொல்ல மட்டும் தான் முடியும், செய்யலாம் முடியாது. ஆனால் ஏன் சொன்னான்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. வந்த கோத்துக்கு மூக்கில் குத்திடலாம் போல இருந்தது. ஆனால் தப்பு. பர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் என்னென்னு சொல்லட்டும், ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல. அவன் ஜங்குக்கு சொல்லும் போதுமே எனக்கு பிடிக்க மாட்டுது அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் தூரத்துலேருந்து ஒரு பர்சன் டேங்கை பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராங்க. என்ன டயாங் ஜங்குக்கு வரானா? இங்கே பாரு, என் ஹஸ்பண்ட் பேரெல்லாம் அப்படி சொல்லி கூப்பிடக்கூடாது, புரியுதா? அந்த அங்கிளை நான் பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன இல்லை? சரிண்ணா தனியாக உட்காந்துருக்க, என்ன விஷயம்? அதான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்பு? கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் வர முடியுமா? ஓகே, ஆனால் இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பா? ப்ளீஸ். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த பையன் தயாங் கூட போகிறான். போயிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் இன்னும் வரான். ஏய் தயாங், உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? வா வந்து வண்டியில் ஏறு. என்னது இது? எப்பவுமே ஏதாவது நான் சொன்னால் நீ அதுக்கு அக்செப்டே பண்ண மாட்டேன், அமைதியாக வந்து பைக்கில் உட்கார்ற, என்னவா இருக்கும்? தயாங் போகலாமா? என்னது? சரி, இன்னைக்கு காலையில் நீ யார் முகத்தில் முடிச்சியோ அவனே அமைதியாக வரான். சரி நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு என் கூட வர, புரியுதா? அப்படி சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இந்த சைடு தான் ஒரு மரத்து பின்னாடி டயாங் இருந்து அப்படியே பார்க்குறான். ஸோ டயாங் ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போய் அவன் ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே அந்த ஆதான் பையனுக்கு மாட்டி விட்டுருப்பான். ஸோ அவன் ட்ரெஸ்ஸை வந்து இவன் மாற்றிருப்பான். ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம வெளியே போகணும், கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லியிருப்பான். இங்கே வந்திருக்க காலேஜுக்கும் நம்ம ஜிமினும் சரி ஜாக்சனும் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ எப்படியாவது வீட்டுக்கு போகணுமே சேஃபான்றதுனால இந்த பையன்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். அவனும் சரி ஓகேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் பட் அவன் அந்த பைக் பின்னாடியே அந்த பையனோட பாடி கார்ட்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அவன் சேஃப் தான், அதனால் அப்படியே உட்காந்துருக்கான். கொஞ்சம் நேரத்தில் ஒரு கார் வருது. என்ன டைம்? என்ன இது உன்னோட ட்ரெஸ் மாதிரி இல்லையே, யாருது இது? தயம் நான் தான் சொன்னேனே அந்த சீனியரு. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறானா என்ன? அவன் என்னை வெளியே வான்னு கூப்பிட்டான். ஸோ அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தா தான். சரி ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு போகலாம். எனக்கு என்னவோ இந்த ட்ரெஸ்ஸில் உன்னோட சென்ஸே எனக்கு கவர் ஆகலை, யாரோ ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி இருக்குது தயம். ஓகே ஓகே வேறு ஏதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஷாப்பிங்க்கு போயிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா வாசலில் நிற்கிறாங்க. என்ன ஜங்குக், என்ன
சீக்கிரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா. மார்னிங் ஃப்ளைட்டில். அம்மா நீ டயங்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லலம்மா, நீங்கள் வேணா சொல்கிறோங்க. நான் சொன்னால் ஏதாவது நினைப்பானா என்னன்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். சரி ஓகே நான் சொல்கிறேன், நீ போ அப்படின்னோடனே ஜங்குக்கு மேலே ஏறி போயிடுறாங்க. ஸோ பின்னாடி தயங் வந்துட்டுருக்காங்க. என்னம்மா என்னாச்சு? தயங், நாளைக்கு ஹனிமூனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? என்ன ஆண்டி என்ன சொல்கிறீங்க? ஹனிமூனுக்குடா? சரி நீ ஹனிமூனுன்னு எடுத்துக்காத, ஒரு பிக்னிக் ட்ரிப் மாதிரி நினச்சிக்கோ. நீயும் ஜங்குக்கும் போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்கினேன். சரிம்மா. சரியா? உனக்கு ஓகேவா? ஓகே தான், இதில் என்ன? சரி ஓகே ஓகே. ஜங்குக்கு வந்துட்டு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தான். அவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தனால தான் என்னை விட்டு சொல்ல சொன்னான். ஓகேவா? இது என்னோடய விஷயம் தான், அதான். அம்மா ஆல்ரெடி ஜங்குக்கு சொன்னான், அம்மா ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்கன்னு சொன்னான். பட்டு ஓகேம்மா, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துடுறோம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேஷுவலாக தான் அதை எடுத்துக்கிறான். ஸோ அப்படியே டேங் படிக்கிற ஏறி மேலே போயிட்டுருக்கதை அப்படியே பார்க்குறாங்க. எப்படியோ 2 பேரும் அந்த ட்ரிப்பை முடிஞ்சு வரும்போது சந்தோஷமாக வந்தால் ஓகே தான் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே உட்காந்துடுறாங்க. ஸோ ஜங்குக்கு மேலே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரான். ஸோ டேங் அப்படியே வந்து நின்று பார்த்துட்ருக்கான் ஜங்குக்குவே. என்னாச்சு, ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்க? என்ன ஜங்குக், நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சாதாரணமாக ஷேர் பண்ணுற. ஹனிமூன் போகிற மாமி நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டில், ஏன் சொல்லலை? உனக்கு ஓகேவா? ஓகே தான், இல்லை என்ன, ஜாலியாக ட்ரிப் போயிட்டு வர போகிறோம். ஜாலி. ஆமாம், எங்கே கூட்டிகிட்டு போகிற? பாரிஸ். பாரிஸா? வா, சூப்பர் பிளேஸு, செம்ம ரொமான்டிக்கான பிளேஸ் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ரேண்டமாக தான் ஃபிக்ஸ் பண்ணேன், பட் உனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒன்றும் இந்த கதைலாம் வேண்டாம். நான் போய் என்னோடய ட்ரெஸ்ஸை நான் பேக் பண்ணுறேன். ஓகே, பேக் பண்ணேன். அப்போ உனக்கு அன்கம்ஃபர்டபுள் அப்படிலாம் எதுவும் இல்லை? அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டு அப்படியே அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கான். நம்ம வந்துட்டோம், வண்டியிலேருந்து இறங்கு. தோடா மரியாதையே வண்டியை என் வீட்டில் விடு. என்ன இப்படி பேசுகிற? நீ முதல் டேவாமே கிடையாது, யார் நீ? அதான் நானும் கேட்குறேன், யாரா நீ? கூட்டிகிட்டு வந்து வண்டியில் கூட்டிகிட்டு வந்து எங்கே நிறுத்திட்டு டே இறங்கு டேயே குதின்ட்டு வீட்டுக்கு வண்டியை விடு. நீ யார்? என்னை பார்த்தா எப்படி இருக்க? உன்னை பார்த்தா ஆதானேவா மூத்த புள்ள மாதிரி இருக்க. ஓ கரெக்ட், நான் ஆதானே தான். சி இறங்கு. டேங்க் எங்கே போனான்? அதை டேங்குட்டே கேளு அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து பின்னாடி அவனோட கார்ட்ஸ் எல்லாம் வந்துருப்பாங்க. அவன் வந்து காரில் ஏறி போயிட்டான். அப்படியே இன்னும் செம்ம கோவம் வருது. டேங், பிளான் பண்ணி என்ன, நீ வா நாளைக்கு மார்னிங் காலேஜுக்கு வரல, காலேஜில் வச்சு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார். உன்னை நான் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சேன், இல்லை உன்னெல்லாம் ஆடாக ஹேண்டில் பண்ணாதான் சரி வரும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே எங்கேருந்து கிளம்பி போகிறான். ஜங்குக், பிளேஸ் சூப்பராக இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கா? சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஓகேவா? ஓகே ஓகே. நான் முதல்ல போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அப்புறம் உனக்கு இங்கே ஏதாவது ஆஃபீஸ் ஏதாவது இருக்கா என்ன? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, கொரியாவில் மட்டும்தான் இருக்குது. அப்படியா? நான் நிறைய ட்ராமாலாம் பார்ப்பேன். இங்கே சிஓவாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இங்கேனா ஒரு பிரான்ச்சஸ்லாம் இருக்கும்ல, அதனால தான் கேட்டேன். அப்படிலாம் இல்லை, நீ வேணா ஆசைப்பட்றேன்னா பாரிஸில் ஓப்பன் பண்ணிடலாமா என்ன? வேணாம் வேணாம் வேணாம், சும்மா தான் கேட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் போய் அப்படியே கிளம்பிட்டே வரான். ஸோ ரோமாவுக்கு போகலாமா? ஜங்குக், ஈவினிங் டைம் அந்த டவரை பார்க்கும்போது செம்மையாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமா? அதுவா, எனக்கு கொஞ்சம் தலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்கட்டும், அவங்க அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்படியா? சரி நாளைக்கு ஈவினிங் வந்து பார்க்கலாமா? ஷோர், கண்டிப்பாக. எனக்கு அப்படியே ஹெட்டேக்காக இருக்குது, சாரி. நான் அந்த மாதிரி உன்னோட மூடை ஸ்பாயில் பண்ணதுக்கு சாரி டயம். பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அவங்க ரூமுக்கு தான் அப்படியே போகிறாங்க. கீழே அப்படியே நின்றுடுறான் ஜங்குக்கு. நீ மேலே போய் ரூமில் இரு, நான் ஒரு இம்பார்ட்டண்ட் கால் ஒன்று வரும், நான் பேசிட்டு வரேன். ஓகே ஜங்குக். தலை வலிக்குது என்ன? அதை கேபினுக்கு கூட வரலை, அப்படியே கீழே நிற்கிறான். சரி என்னவோ, நம்ம போகலாம்.
அப்படி சொல்லிட்டு ரூமை போய் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ண உடனே ஷாக் ஆகி நிற்கிறான். ஹாப்பி பர்த்டே தயாங் அப்படி சொல்லி எழுதியிருக்கு. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. சென்டரில் கேக்கில் அப்படியே கேண்டில்ஸ்லாம் எழுதியிருக்கு. அவன் உள்ள நுழைவும் அவனோட வியூ எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த ஈஃபன் டவரில் அப்படியே லைட்டெல்லாம் ஆன் ஆகுற மாதிரி இருக்குது. அப்படியே அவனுக்கே தெரியாமல் அப்படியே அழுகையாக வருது. கண்ணிலேருந்து ஒரு ட்ராப்ஸாக வந்துட்டே இருக்குது. என்ன பேபி எப்படி இருக்கு என்னோட சர்ப்ரைஸ்? ஹாப்பி பர்த்டே ஜங்குக். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் உன்னை பற்றி எல்லாமே தெரியுமே தெரியும். அப்புறம் உன்னோட பர்த்டேக்கு அவன் தான் இவ்வளோ தூரம். உனக்கு பிடிச்ச பிளேஸ் பாரிஸ்ன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இங்கே வந்து உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு. உன்னோட ஸ்பெஷல் 18th பர்த்டே. ஓகே, இங்கே அனுப்பியா? வா கேக் கட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே டேங். உன் லைஃப்பில் இனி எல்லா ஹாப்பினஸும் உனக்கு வரணும்னு நான் ஃபஸ்ட் டைம் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் உனக்காக. ஓகேவா? ஜங்குக், நான் நினச்சே பார்க்கல என்னோட பர்த்டே இந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச இடத்துல நடக்கும்னு நான் எப்போவுமே கனவுல கூட நினச்சி பார்க்கல ஜங்குக். அது ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த ஹாப்பினஸே போதும்னு நினைக்கிறேன் என் லைஃப்பில். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எதுக்கு தேங்க்ஸ்லாம் எதுக்கு? உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜங்குக்கே இருக்கேன். புரியுதா? அழாத பேபி. உன்னோட பர்த்டே அதுவுமா இப்படிலாம் அழாத. நீ அழுதாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அது ஏன்னே தெரியல. ஓகே, அந்த கண்ணால் அழாத. அதை பார்க்கவே முடியல. புரியுதா? சரி, நீ ரொம்ப ஐஸ் வைக்காத. நான் அழுவல. கேக் கட் பண்ணலாமா? கட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்றே கேட்குறான். கட் பண்ணுறான். ஸோ அப்படியே கேக் பீஸ் எடுத்து ஜங்குக்கு கொடுக்குறான். முதல் பீஸ் எப்போவுமே பர்த்டே பேபிக்கு தான். இந்தா நீ சாப்பிடு. உன்னோட ஃபேவரட் தான். ஸ்ட்ராபெரி சாக்லேட் கேக். அப்படின்னே அவன் அப்படியே வாங்கி சாப்பிட்றான். எவ்வளோ வாட்டி இந்த கேக் சாப்பிட்ருப்பான். பட் ஃபஸ்ட் டைம் ஜங்குக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறது வந்து அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஃபஸ்ட் டைம் தயாங்கே ஜங்குக்கு ஹக் பண்ணுறான். ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக். பேபி தேங்க்ஸ் பதில் வேறு ஏதாவது மேஜிக்கல் வேர்ட்ஸ்லேயே நிறைய வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதில் ஏதாவது? தேங்க்ஸ். அப்புறம் சாரி, நிறைய விஷயம் உங்கள்கிட்டருந்து நான் மறைச்சதுக்கு. ஐயோ, மேஜிக்கல் வேர்ட்ஸ் இது 2 மட்டும்தானா? ஒன்று கூட இருக்குது. உனக்கு ஏன் அது வரல? எனக்கு என்னவோ நான் உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்குது. அது இங்கே பாரு, உனக்கு 18 வயசு ஆகிடுச்சு. ஆமாம்ல ஜங்குக், எனக்கு 18 வயசு ஆகிடுச்சுல. பேபி, இனிமேட் நீ என்ன மைனர்லாம் கிடையாது, மேஜர் ஆகிட்டேன். ஓகேவா? அப்புறம் சொன்னேன் உன் சீனியர் பயம் புத்துறானே, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன? அப்படி சொல்லி கேட்குறான். ஸோ டயாங் ஃபஸ்ட் டைம் அப்படியே அவங்க 2 பேர் அவங்களோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ மார்னிங் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. என்ன பேபி, என்ன டல்லாக இருக்க? என்ன விஷயம்? அது வந்து ஜங்கு, நான் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் தானா? ஏன் என்னாச்சு? அது நீ மனசுக்குள்ளே நான் ஏதோ எல்லாமே ஸ்பீடாக என் லைஃப்பில் கிடைக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ஸ்பீடாக கிடைச்சாலே கண்டிப்பாக ஸ்பீடாக அது ஒரு எண்டில் முடிஞ்சிடும். அதுவும் எனக்கு நர்வஸாக இருக்குது. டயம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எதுக்கு இப்போ நீ நெகட்டிவாக யோசிக்கிற பேபி? அப்படிலாம் ஒன்று உன்னோட 18th பர்த்டே என்னோட சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன? மிஸ்ஸஸ் ஜியான், நான் எத்தனை வாட்டி சொல்கிறது? அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ டேங்க்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு 3-4 days நல்லா ஜாலியாக பாரிஸ் எல்லாம் சுற்றி சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளவர் ஷாப்பை தாண்டி போயிடுறாங்க. ஜங்குக் எனக்கு ஃப்ளவர் வேணும். அங்கே பாரு, ஒயிட் ரோஸ். எனக்கு ஒயிட் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஜங்குக், ப்ளீஸ். ஐயோ பேபி, சரி வெயிட் பண்ண, நான் போய் வாங்கிட்டு வரேன், இங்கேன்னு இல்லை. அப்படி சொல்லிட்டு போகிறான். போய் ஃப்ளவர் வாங்கிட்டு வந்து பார்த்தா அங்கே டயாங் இல்லை. டயாங் எங்கே போனான்? டயாங் ஃபோன் பண்ணால் ஜேகே வந்து ஒரு பேக் மாதிரி ஷோல்டரில் மாட்டியிருப்பான். அதில் தான் ஃபோன் அடிக்குது. டயாங், ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே.
அப்படி சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறான். ஸோ அவனோட பிஏ தான். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? நீ பாரிஸில் தானே இருக்க? ஐயோ, நான் வேறு எங்கே இருப்பேன் சார், நான் இங்கே தான் இருக்கேன். டயாங் மிஸ்ஸிங் சார். அங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போயிருப்பார். என்ன சார் டயாங் மிஸ்ஸிங்ன்றீங்க? இங்கே பாரு, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அவன் நிறைய விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணான். நானும் உனக்கு தான் தெரியும்ல, டயாங்கோட பேக்கில். தெரியும் சார், இன்டென் மைக் இருக்குது, அதுவும் இல்லாமல் அவங்க கிளாஸ் ரூமில் கேமரா இருக்குது. நீங்கள் சுற்றி அவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே சார் இருக்கீங்க? பார்த்துட்டு தான் இருக்கேன். டயாங் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணி சொல்லலை. எனக்கு என்னவோ டார்க் இங்கே தான் இருக்கான்ற மாதிரி இருக்குது. அந்த நாய் எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பாரு. இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சார், இருங்க நான் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் பேய ஃபோனை வச்சிடுறான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா டார்க்கே வந்து ஃபோன் அடிக்கிறான் ஜங்குக்கு. என்ன ப்ரோ, ஹஸ்பண்டோட ஜாலியாக இருக்கலாம் நினச்சியோ? சாரி ப்ரோ, தூக்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன். எப்படி? என்னோட கல்யாண நாள் அன்னைக்கு தூக்கிட்டு போய் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்களா, அது மாதிரி உங்கள் ஹனிமூன் டேஸில் நான் கூட்டிகிட்டு போய் ஹனிமூன் பண்ணுறேன் ப்ரோ. ஏய் டார்க், நான் சொன்னேன் நெக்ஸ்ட் டைம் பார்த்தா உன் லைஃபே டார்க் ஆகிடும். நான் சொன்னேன்னா இல்லையா? தேவையில்லாமல் என் லைஃப்பில் வராத, புரிஞ்சுதா? மரியாதை டயாங் எங்கே இருக்கான், அவனை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட விட்டுரு, புரியுதா? ஐயோ, இப்போ தான் வயகாராவை எடுத்து அவனுக்கு பாலில் கலந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். இனி அவன் என்னை கூப்பிட போகிறான். நான் போயிட்டு சபனை சமைச்சிட்டு வந்துடுறேன். ப்ரோ, நீங்கள் ஒரு 8 o'clock மேலே நைட்டு வந்து உங்கள் ஹஸ்பண்டை பிக்கப் பண்ணிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். ஜங்குக்கு செம்ம காண்டாயிடுது. உடனே அவனோட பிஏக்கு தான் ஃபோன் அடிக்கிறான். என்னாச்சு, கண்டுபிடிச்சிட்டிங்களா? சார், ஷிப்பில் வச்சுருக்கான் சார். இப்போ நீங்கள் வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார். சரி, ரைட். ஏதாவது சார் ராங்கெல்லாம் எதுவும் போகாது சார், நீங்கள் வந்துடுங்க. ஓகே, நாங்கள் வரும்போது டார்க் இருக்கக்கூடாது, புரியுதா? சார், இனி தான் அவனுக்கு லைஃப்லேயே லாஸ்ட் டே சார், நீங்கள் விடுங்க சார் அப்படின்றான். ஸோ அங்கே ஜங்குக்கு ஷிப்பில் போயிடுறான். ஸோ அங்கே போகும்போது இப்போ ஷிப்பில் யாருமே இல்லை, டே மட்டும் பெட்டில் படுத்திருக்கான். ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்கு. டயாங் டயாங் ஜங்கு ஏதோ கொடுத்தான், பாய்சன் கொடுத்துருந்தா கூட ஓகே நினைப்பேன். ஜங்கு ஏன்னா கன்றாவே கொடுதான் இருந்தாலும் அங்கங்கே பற்றிட்டு எரியுது. வேறு எதுவும் இல்லை, வயக்கரா கொடுத்தேன்னு சொன்னான். அப்படின்னா அதெல்லாம் ஒரு மாதிரி சமாச்சாரம். சரி, பெட்லேயே எவ்வளோ நாள் பண்ணுறது, நம்ம ஷிப்பில் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த சைடு, ஏய் யார் நீ, எதுக்கு என் காலேஜுக்கு வந்து இந்த மாதிரி கத்திட்டுருக்க? தோடா, நான் தான் ஆதான். இப்போ என்ன அதுக்கு? நீ தானே என்ன நீ கூட்டிகிட்டு வந்த? சரி, அதுக்கு என்ன, நான் டயாங் நினச்சி தான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ என்ன உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை கூட்டிகிட்டு வந்தல, என்ன நீயே லவ் பண்ணு. ஏய் இன்னும் இதே யாரா பார்க்குறதுக்கே பங்கமாக இருக்கான். இங்கே பாரு, எனக்கு டயாங் மட்டும்தான், நீ எல்லாம் எனக்கு வேணாம். ஏய் என்ன டயாங்கு சைடு கேரக்டர், நாங்களாம் எங்கே போகிறது? பாரு, இந்த ஆதானுக்கு நீ தான், அது என்னவோ தெரில, நீ கூப்பிட்டு வந்தியா? வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன், அங்குள் ஆல்ரெடி டேவை பிக்கப் பண்ணிட்டாரு. ஸோ டே உனக்கு கிடைக்க மாட்டான். நான் சும்மா தானே இருக்கேன், என்ன வேணால் ட்ரை பண்ணேன். இங்கே பாரு, எவனுக்கு எது போனாலும் சரி, இன்னொக்கு டே வேணும். டேய் மச்சான், இவங்களாம் நல்லா இருக்கிறான்டா, இவனா ட்ரை பண்ணுறான். என்ன நடிக்கிறீங்க, ஒரே கசன்னு போயிட்டுக்குது. இவன் யாரு? ஆதானி வர மூத்த புள்ள மாதிரியே இருக்கிறான். ஏய் என்ன எல்லாரும் பார்த்தோன்னே அப்படியே கலாச்சிட்டே இருக்கீங்க. சரி, நீ யாரு? இது நான் யாரா? இந்த காலேஜும் என் காலேஜ் தான். என்ன நீ இங்க வந்துட்டு நீ யாரு நான் யாருன்னு கேட்டுட்டு என்ன பட்டிமன் மறந்துட்டு? ஆமா, இன்னும் டயாங்குங்க. அதை தான் நானும் கேட்குறேன் ஜிம்மின். டயாங்குங்க காலையிலேருந்து காலேஜுக்கு வரல. ஐயா, காலிலேருந்து காலேஜ் வரலையா? நான் கால் அடிச்சா கூட எடுக்க மாட்டானே இந்த ஜங்கு பையன். என்ன பண்ணுறான்? என் டேடிக்கு ஃபோன் அடிப்போம். ஹலோ. என்ன ஜிம்மின், என்ன விஷயம்? ஐயோ பூனை முஞ்சி. ஆமாம், ஜங்கு கொண்டா எங்க தெரியாதா? ஹனிமூன் போயிருக்காங்க. ஹனிமூனுக்கா? என்ன சொல்லாமல் போயிட்டான். என் சொல் மட்டும் அவன் வரட்டும், அவனுக்கு இருக்குது. ஏப்பா இன்னும் இனிமீது உனக்கு எதுவும் கிடைக்காது. ஈனோ வாங்கி குடிச்சு உன்னோட வயிற்றுச்சலை குறைச்சிக்கோ. ஹனிமூனில் போய்க்கிறான், ஒரே கஜன்னு இருப்பானுங்க. சரியா, நான் கிளம்பிக்கிறேன். பூனை முஞ்சி, நம்மளும் செகண்ட் ஹனிமூன் போகலாண்டா. நீ வீட்டுக்கு சீக்கிரமா போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே ஜிம்மின் அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இந்த சைடு இந்த பையன் இன்னும் பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான்.
அந்த பக்கம் நம்ம அப்படியே போய் பார்த்தா சாங்க சுத்தமாக நட முடியலாம். தயவு செஞ்சு என்னை விட்டுறேன். இது மாதிரிலாம் என் பாடி தாங்காது. ஐயோ பேபி இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கிறேன். நீ என்ன அதுவும் விட்டுறேன்ட்ட விட்டுறதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஒரு மாதிரி எப்படி அது என்னவோ தெரியலட்டும். உன்னை பார்த்து நானாவே இல்லை. ஐயோ கொள்றப்போ என்னை கொன்று கொன்று தின்றதே இன்பமான அந்த வழி இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லை. என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லை.